ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம கையல் சீரியலில் என்ன நடந்திருக்கு, என்ன நடக்க போகுதுங்கிறத பற்றி தான் நம்ம வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே ஒரு லைக் போட்டுருங்க. சரி, வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஆரம்பத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கையலும் எழிலும் ஒரே ஸ்டேஷனில் தாங்க இருக்காங்க. கையலை வந்து நம்ம கௌதம் டாக்டர் வந்து ரொம்ப தப்பான காரியத்தினால வந்து மாட்டி விட்டுருக்காங்க. அதாவது கையல் வந்து விபச்சாரம் பண்ணுறாங்கன்னு சொல்லி தப்பான ஒரு அட்ரஸ்க்கு நம்ம கையலை அனுப்பி அங்கே போய் கையல் மாட்டிக்கிட்டு இப்போ போலீஸ்க்கு வந்து சிவசங்கரி, அதாவது நம்ம எழிலம்மா காசு கொடுத்து செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால அந்த போலீஸ் வந்து ரொம்ப கேவலமாக கையலை ட்ரீட் பண்ணுறாங்க. அங்கே எழில் எப்படி வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எழில் வந்து எங்கேயோ ஊருக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. அப்போ ஏதோ ஒரு கடையில் ஏதோ காஃபி குடிச்சிட்டு வெளியே வர்றப்போ சில ரவுடி பசங்க வந்து அவங்க கூட சண்டை போடுறாங்க. அப்போ தற்செயலாக வந்து எழில் வந்து கோவப்பட்டு அவரும் பொறுக்கி அவரும் ரவுடின்னு போர்ட்ரே ஆகி இப்போ அவரும் ஸ்டேஷனுக்கு வராங்க. ஆனால் இதில் என்ன ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, கையலும் எழிலும் பார்த்துக்கவே இல்லை. நான் கூட பார்த்துட்டே இருந்தேன், 2 பேர் பார்த்துப்பாங்க. ஏன்னா இப்போ வந்து கையலுக்கு வந்து யாருமே அங்கே தகவல் சொல்ல ஆள் இல்லை. கையல் மட்டும் தனியாக தவிச்சிட்ருக்காங்க. கையலும் எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறாங்க, நான் அந்த மாதிரி பொண்ணு இல்லை, நான் தப்பு பண்ணலைன்னு. பட் அங்கே இருக்கிற போலீஸ் யாருமே காது கொடுத்து கேட்க ரெடியாகவே இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சிவசங்கரி கிட்ட காசு வாங்கினதுனால கையலை ரொம்ப கேவலமாக நடத்துகிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, எழில் வந்து அங்கே இருக்கிற போலீஸ்கிட்ட பேசுகிறாங்க. சார், நான் அந்த மாதிரி பையன் கிடையாது, நான் வந்து ரவுடி கிடையாது, இவங்க தான் வந்து என்கிட்ட வம்பு இழுத்தாங்க, நானாக வந்து எந்த தப்பும் பண்ணலைன்னு சொல்கிறதுனால அங்கே இருக்கிற போலீஸ் வந்து இவர் மூஞ்ச பார்த்து, சரி இவர் அந்த மாதிரி ஆள் கிடையாது போல், நம்ம இவரை விட்டுறலான்னு சொல்லி அங்கே இருக்கிற போலீஸ் வந்து ஏதோ மனசு பண்ணி நம்ம எழில வந்து அங்கே போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வெளியே அனுப்பிடுறாங்க. இவங்க பார்த்துக்கிற சூழ்நிலை அமைஞ்சிச்சு. பட் 2 பேருமே பார்த்துக்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம பெரியப்பா வந்து இப்போ ஸ்டேஷனுக்கு வராங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, பெரியப்பாக்கு தெரிஞ்ச யாரோ ஆள் வந்து கையல் இங்கே இருக்காங்கன்னு சொல்லி அவங்க பெரியப்பாக்கு தகவல் சொன்னதுனால பெரியப்பா வந்து ஸ்டேஷனில் வந்து பேசுகிறாங்க. பெரியப்பா பேசுகிறப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் வந்து ரொம்ப கேவலமாக தான் பேசுகிறாங்க. உன் பொண்ணு இப்படி பண்ணுச்சு அப்படி பண்ணுச்சுன்னு உடனே நம்ம பெரியப்பாவுக்கு வந்து ரொம்ப கோவம் வந்து சட்டையை பிடிச்சிடுறாரு, போலீஸ் சட்டையை. இதனால் வந்து போலீஸ் ரொம்ப கோவமாகி பெரியப்பாவை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கையல் வந்து தடுக்கிறாங்க. நீங்கள் ஏன் பெரியப்பா இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்தீங்க, தயவு செஞ்சு நீங்கள் வெளியே போயிடுங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம பெரியப்பா கோவம் வந்து பேசுகிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு பெரிய பதவியில் இருக்கிறதுனால எங்களை மாதிரி சாமானிய மக்களை தப்பாக பேசாதீங்க அப்படின்னு. அப்புறம் வந்து லாயரை கூட்டிகிட்டு வரேன்னு நம்ம பெரியப்பா வெளியே போயிடுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, ஆனந்தி வந்து பெரியப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கையலுக்கு வந்து சிறந்த நர்ஸ் அவார்டு கொடுக்கணுன்றதுக்காக அவங்க வீட்டில் நிறைய பேர் வந்து கையலுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் கையல் இங்கே இருக்கிறது, அதாவது போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற விஷயம் யாருக்குமே தெரியாது. அதனால இப்போ ஃபோன் பண்ண உடனே பெரியப்பா பயந்துட்டு, இந்த மாதிரி கையல் இங்கே போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற விஷயம் அவங்க வீட்டில் தெரிஞ்சு யாருக்கும் ஏதோ ஆயிடுச்சு போலன்னு நினச்சி பயந்துட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா தான் அவங்க பெரியப்பாவுக்கு வந்து ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துட்ருக்கு. அதாவது இந்த மாதிரி வந்து கையலுக்கு அவார்டு கொடுக்க யாரோ வந்திருக்காங்கன்னு. அப்புறம் எழிலும் வீட்டுக்கு வராங்க. அப்புறம் எழில் வந்து எங்கே கையல் எங்கன்னு கேட்ட உடனே இந்த மாதிரி கையலை காணும், நாங்கள் எல்லாம் தேடிட்டு இருக்கோம்னு சொன்ன உடனே மூர்த்தி இந்த மாதிரி அவங்க சம்மந்தி வீட்டுக்கு போய் கையலை பார்க்க போயிருக்காங்கன்னு சொன்ன உடனே அவங்க பெரியப்பா உடனே சொல்கிறாங்க, இல்லை கையல் அங்கெல்லாம் போயிருக்க மாட்டா, எனக்கு தெரியும்னு ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. இப்படி சொன்ன உடனே எழில் உடனே கேட்குறாங்க, அவள் அங்கே இல்லைன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அடுத்து என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இப்போ இங்கே வந்திருக்க ப்ரெஸ்ஸுக்காரங்க, இன்டர்வியூக்காரங்க எல்லாரையுமே நம்ம பெரியப்பா கூட்டிகிட்டு போய் ஸ்டேஷன் முன்னாடி கண்டிப்பாக நிப்பாட்டுவாங்க. அப்போ தான் அங்கே இருக்கிற போலீஸ் வந்து கையல் வந்து எந்த தப்புமே பண்ணலன்னு புரிஞ்சுப்பாங்க. ஸோ இதுதான் நடக்கும். நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கலாம், மறக்காம